ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா saree ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருப்பீங்க சாரியில். இந்த பின் பண்ணதில் நம்ம அயன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மேல் சைடு நம்ம நல்லா அயன் பண்ணிக்க வேண்டியதான். அயன் பண்ணதுக்கப்புறம் ஒரு லேயர் மட்டும் எடுத்து விட்டுட்டு அடியில் இருக்கிற லேயர்லாம் ஒன்றா சேர்த்து அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடியில் இருக்கிற லேயரும் ஈஸியாக அயன் ஆகும். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற லைனை நல்லா அயன் பண்ணிக்கிட்டு ஒரு லேயர் மட்டும் தூக்கி விட்டுட்டு அடியில் இருக்கிற லேயரை நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நம்ம முந்தி சைடை ஈஸியாக அயன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு கிட்ட இருக்கிற அந்த லேயருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம இந்த மாதிரி 1 by 1 லைனை அழகாக அடுக்கி விட்டுக்கோங்க. சேமாக அடுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். சிலவங்க பாடியாக இருப்பாங்க, சிலவங்க ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லேயரை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு, பாடியாக இருக்கவங்களுக்கு தள்ளி தள்ளி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த லேயரை கிட்ட கிட்ட வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சைடில் தெரியுது சிஸ், அதனால் கொஞ்சம் நல்லா பட்டையை பெருசாக வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி லேயரை நீங்கள் கொஞ்சம் எட்ட எட்ட வச்சிங்கன்னா சைடில் மேக்ஸிமம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் அயன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முந்தி சைடு மேல் சைடு நல்லா அயன் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக இழுத்து விட்டுட்டு கீழ் சைடும் கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நீட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ முந்தி சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முன் சைடு இருக்கிற இந்த கொசவத்தை அயன் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம 1 by 1 வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடியில் இருக்கிற லேயரும் நல்லா அயன் ஆகும். சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கீழ் சைடு அயன் பண்ண வேண்டாம், மேலே மட்டும் அயன் பண்ணாலே போதும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க, கீழேயும் அயன் பண்ணணுமா அப்படின்ட்டு. இன்னும் சிலவங்க எனக்கு ஃபுல்லாகவே அயன் பண்ணி கொடுத்துருங்க, நல்லாவே அயன் ஆகட்டும் அப்படின்வாங்க. அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அடியில், அந்த சைடு சிலவங்களுக்கு அயன் பண்ண வேண்டாம், கேட்டுகிட்டே நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்மளுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே தான் நம்ம பண்ணி கொடுக்கணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த கொசவத்தை அயன் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் முன்பக்கம் முந்தி உள் சைடு முந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை அது மேலே எடுத்து வெளியில் படாமல் அதை உள்ளார மடித்து திரும்ப மேலே இதையும் ஒரு மடிப்பு விட்டு மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முந்தி சைடை மேலே தூக்கி விட்டுட்டு அழகாக இதை லைனாக அடுக்குங்க. இதை நம்ம அடுக்கிறதுல தான் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி அடுக்கி விட்டுட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் மடித்து விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லைன் கரெக்டாக வந்துடும். இதை நம்ம சுருக்கம் இல்லாமல் மடித்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் கீழ் சைடு பார்டருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஒரு லேயராக மடிச்சுக்கோங்க. அப்புறம் மேல் சைடு பார்டரை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இதை சுருக்கம் இல்லாமல் நம்ம நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் இந்த முந்தி சைடை அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஹூக் மேலே வரணும், அதனால தான் நம்ம முன்னாடியே சைஸ் பார்த்து மடித்து விட்டுக்கிறது. ஸோ இந்த முந்தியை நம்ம கீழ் சைடாக இழுத்து விட்டு நல்லா 4 ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. தெரியாதவங்க அந்த சேரீ மேலேயே நம்ம சுற்றி விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 மடித்து அந்த லேயருக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் ஈஸியாகவே நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோவை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து நல்லாவே அயன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ கைஸ்.